சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இருக்கிற கூட்டணி ஆளும் கட்சி மூச்சுக்கு 300 தடவை இது பெரியார் பிறந்த மண், இது பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. ஆமாம், இது பெரியார் பிறந்த மண்ணு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பெரியார் இப்போ இங்கே தானே பிறந்தார், அவர் பிறந்த மண்ணு தான். பெரியாரை பற்றி பேசுகிற இவங்க அப்போ பெரியாருடைய விஷயத்த 8ஆம் வகுப்பு பாடநூல் புத்தகத்தில் ப்ரூஃப் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் பாட புத்தகத்தில் அதை கொண்டு வரவே இல்லை. அதன் பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே பாடநூல் புத்தகத்தில் பெரியாருடைய கொள்கைகளை விஷயங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமா, புரட்சி தலைவர் அவர்கள் பெரியாருக்காக நூற்றாண்டு விழாவே மாவட்டமாக கொண்டாடினாருங்க, மிக பிரம்மாண்டமாக. சும்மா மூச்சுக்கு 300 தடவை இது பெரியார் பிறந்த மண், பெரியார் பிறந்த மண். பெரியார் பொதுவானவர், அது நம்ம உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட பெரியாருடைய விஷயத்தை பாடநூலில் ப்ரூஃப் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணவங்க தானே இவங்க. இப்போ பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர்கள் வந்த பிறகு தானே அதே பாடநூல் புத்தகத்தில் பெரியார் அவர்களை கொண்டு வந்தார். சும்மா பெரியார் பிறந்த மண், பெரியார் பிறந்த மண், பெரியார் எங்களுக்கு தான் சொந்தம், பெரியார் எங்களுக்கு தான் சொந்தம். பெரியார்ன்றவர் பொதுவானவர், எல்லாருக்கும் சொந்தமானவர். இவங்க பாடநூல் புத்தகத்தில் ப்ரூஃப் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காம விட்டாங்க பார்த்தீங்களா? அதோடைய ஆதாரம் இதை வருது பாருங்க. அதே பெரியாருடைய விஷயத்த புரட்சி தலைவர் அவர்கள் பாடநூலில் ஒரு ஆட்சி வந்த பிறகு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதோடைய ஆதாரம் இப்போ பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? எது உண்மை எது பொய் என்று மக்கள் நீங்களே முடிவெடுங்க. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜு. நன்றி, வணக்கம்.